ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஸ்டோரி இந்த 70s நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இனிமே நான் எங்க காலேஜ் போறேன், சான்ஸே இல்லைன்னு ஃபெய்னி சோகமாயிட்டு இருந்தா உன்னை இதை பார்த்துட்டு மூயாங் சொல்றான். ஃபெய்னி, அந்த ஸ்டார் இருக்குல்ல, அதை பார்த்து தான் நார்த் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆளுங்க எல்லாம் போவாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா அதே ரூட்டுக்கு போயிருவாங்க. நீ நினைக்கிற நடுவுல எக்கச்சக்கமா பாத கோணலும் மாணலுமா போகும். ஆனா அதெல்லாம் தாண்டி தான் போவாங்க. டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும், நிறைய தடைகள் வரும். அதை தாண்டி போறது தானே ஃபெய்னி அந்த வாழ்க்கையே. அப்படிதான் எல்லாருமே வாழ்றாங்க. சோ கோல் உடனே நடக்கலைன்னு கவலைப்படக்கூடாதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள உனக்கு நிறைய ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதை நீ அனுபவிக்கணும். நீ ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றல, அந்த மாதிரி அம்மாக்கு, அப்பாக்கு, அண்ணாக்குலாம் நீ தான் பண்ற. எனக்கு கூட இந்த 3 கலர்ல சட்டை பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல ஃபெய்னி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுவா, நல்லா இருந்ததுல, நான் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாரின் மூவில எல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, உனக்கும் நிறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தரேன். அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா மூவில இருந்து என்னால வரைய முடியாதுன்னு சொல்ல, நான் உனக்கு வரைஞ்சு கொடுக்குறேன்னு மூயாங் சொல்றான். 2 பேரும் அடுத்த நாள் மூவி பார்க்கறதுக்கு போறாங்க. தோ இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபெய்னி காட்டிட்டு இருக்கா. மூயாங் உட்காந்து விறுவிறுன்னு வரைய ஆரம்பிக்கிறான். ரொம்ப சீக்கிரமா போகுது, இத வர அத வரன்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. படம் ஒரு வழியா முடியுது. இவ்வளவு வேகமா நீ வரைவன்னு நினைச்சே பாக்கலப்பா, சூப்பர் கலக்கிட்டேன்னு ஃபெய்னி பாராட்டிட்டே வெளியே வரா. இங்க அடுத்து இந்த மூவி இருக்கு பாரு, இந்த மூவில இருக்க ட்ரெஸ் போய் நம்ம வரைஞ்சு பாக்கலாமான்னு ஃபெய்னி கிளம்புறா. லைட்டா எனக்கு மூவி போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டு, ஆனா அப்பயும் மூயாங் சிரிச்சுட்டே போய் வரைஞ்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து மூயாங்கோட டிராயிங் எல்லாத்தையும் பார்த்து ஃபெய்னி டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறா. மூயாங் அவளுக்கு விசிறி வச்சு விசிறி விட்டுட்டு அப்படி பெருமையா பார்த்துட்டு இருக்கான். ஃபெய்னி அடுத்த நாள் ஆபீஸ்ல லஞ்ச் பீரியட்ல சீனியர் கிட்ட வந்து, சீனியர் உங்ககிட்ட நான் ஒண்ணு காட்டுறேன், ஆனா சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. இந்த ட்ரெஸ் எல்லாம் வெளிநாட்டு மூவி பார்த்து நானே டிசைன் பண்ணது, மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்க, சூப்பரா இருக்கு ஃபெய்னி, வெளிநாட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி நீ எதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்க, கலக்கலா இருக்கு. நீ வந்துட்டு இந்த மாதிரி துணி கம்பெனில வேலை பார்க்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ டிசைனர் கம்பெனில வேலை பார்க்க வேண்டிய ஆளு. சூப்பரா இருக்குன்னு அவங்க பாராட்டிட்டு இருக்கும் போதே ஃபெங்லின் அங்க வந்துடுறா. என்னது இது, வேலையை நீ ஒழுங்கா பாக்குறியா என்ன, அதுக்குள்ள அடுத்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு போயிட்டு இருக்கு. தேவையில்லாம ஓ வேலையிலேயே நீ லேஜியா இருக்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேக்குறா. ஃபெய்னி பாக்குறா, அது லேஜி கிடையாது, லேசி, அதுவே சொல்ல தெரியலங்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் நக்கல் பண்ணி பேசிட்டு இருப்பேன்னு அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு, உன் வேலையை பாக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஃபெய்னிக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. சீனியர் அக்கா சாரி ஃபெய்னின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. ஃபெய்னி வீட்டுக்குள்ள வந்துடுறா. அதை எடுத்து கையில வச்சு பாத்துட்டு இருக்கா. அழுகையா வந்துட்டு இருக்கு. அங்க வர சத்தமும் கேக்குது. உடனே புக்குக்குள்ள அதை மறைச்சு வச்சுட்டு, இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நல்லா இருந்தது, சீனியர் அக்கா ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் வேற பண்ணிக்கிறேன், அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன டிசைனர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு இவ்ளே பெருமையா பேசிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வர நாங்க வந்து கிளம்புறா. கீழே கிழிச்சு போட்ட பேப்பரோட ஒரு சின்ன பகுதி கீழே கிடக்கு. மூயாங்க அதை பாத்துடுறான். பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க மூஜிங் அவ ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது மிஸ்டர் லூ பாத்துடுறான். அம்மா நீங்க வந்துட்ட, எப்படி நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என் பேக்ரவுண்ட்ல இருக்க ஆளு இங்க வந்ததை உங்களால நம்ப முடியல, கரெக்டான்னு மூஜிங் கேக்குறா. பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. மூஜிங்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த மிஸ்டர் லூ. எனக்கு இங்கேயே ட்ரைனிங் பொசிஷன் கிடைச்சிருச்சு, நம்ம கல்யாணத்துக்கு இந்த 2 கேண்டில எது கொடுக்கலாம் டேஸ்ட் பண்ணுன்னு மூஜிங் அவகிட்ட கொடுத்திருக்கா. இல்ல மூஜிங், என்ன பீஜிங் அனுப்புறதா முடிவு பண்ணிருக்காங்க, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த போஸ்டுக்கு நீ ஒண்ணு வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், சோ என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ பயங்கரமா ஷாக்கா இருந்திருக்கா. வேற டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க எப்படி லவ் பண்ண முடியும், எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு அவன் கேட்டிருக்கான். உன் எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சாக்லேட்டை கீழே போட்டு கை கொடுத்திருக்கா. அப்ப சாக்லேட் சாப்பிடுறது நிறுத்தினவதான். மூஜிங் இப்ப வரைய சாப்பிடவே இல்ல. அதை யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இல்ல அப்படி கிடையாது, அப்ப எனக்கு வேற வழி தெரியல, ஒரு வேற வழி இருந்திருந்தா நான் அதை கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பேன். என் நிலைமையில யார் இருந்தாலும், ஏன் நீயா இருந்தா கூட இதுதான் பண்ணிருப்ப. புரியுதான்னு மிஸ்டர் லூ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியுது, நீ என்ன ஹர்ட் பண்ணல, சாரி கேட்க வேண்டாம். என்ன நீலாம் ஹர்ட்டும் பண்ண முடியாது, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பி மூஜிங் போயிடுறா. அடுத்த நாள் மூஜிங்க பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு ஸ்டூ வந்துடுறான். அவனை ப்ரொஃபசர் பார்த்துட்டு, அவங்க வந்ததுல உனக்கு ஓகே தானப்பா, சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாரு. மூஜிங்க தேடி நேரா ஸ்டாஃப் ரூம்க்கு அவன் வந்துட்டு இருக்கான். மூஜிங்க கிட்ட இந்த மிஸ்டர் லூ, இந்த தியரம்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னு பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். சூ இதை பாத்துடுறான். மூஜிங் அப்படின்னு கூப்பிடுறான். மூஜிங் வேகமா எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. சூவை பார்த்துட்டு வெளியே நின்னுட்டு இருக்கா. அம்மா அந்த வந்திருக்கவர் யாருன்னு மிஸ்டர் லூ கேட்க, இவரு தெரியாதா, மூஜிங்கோட ஹஸ்பண்ட் டாக்டர் சூன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க போயிடுறாங்க. இங்க உனக்கு எல்லாமே ஓகே தானே, பேசலாமான்னு கேட்க, வேலை பார்த்துட்டு இருக்கேன், நைட் பேசலாம் அப்படின்னு மூஜிங் சொல்லிடுறா. எப்பவுமே தங்குற அதே இடத்துல தங்கியிருக்கேன், வந்துருன்னு அங்க இருந்து கிளம்பி சூவும் போயிடுறான். அன்னைக்கு நைட்டு வேலை முடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுது மூஜிங்க்கு. அங்க மறுபடியும் மிஸ்டர் சூ வந்துடுறான். எப்பயும் போல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனா அதை முடிக்காம கிளம்ப மாட்ட. அம்மா மூஜிங், உன்னோட ஹஸ்பண்ட்னு கேள்விப்பட்ட மிஸ்டர் சூ, அவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேட்க,
அவரை கல்யாணம் பண்ணி அவரோட பேக்ரவுண்ட யூஸ் பண்ணி தான் எனக்கு பதவி கிடைச்சிருக்கு போதுமா? அதை கேட்கத்தானே ட்ரை பண்றேன்னு சொல்றா. என்னது, எதுக்காக இவ்வளவு அக்ரெசிவா பேசுற? உன் மேல இருக்க அக்கறையில தான் பேசினேன். உன்ன போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கான் பாரு, அவனை நினைச்சா பாவமா இருக்கு. அவனுக்கு தெரியுமா அவனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கன்னு? தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு ஒரு குரல் கேக்குது. சூ அங்க வந்துடுறான். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்க விஷயத்த பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. எனக்கு அவளை பத்தி எல்லாமே தெரியும். அத பத்தி எனக்கு எந்த கேரும் கிடையாது. வெளிய போனா ஏதாவது ஆபத்து வருமோன்னு அவள பிக்கப் பண்ணிக்கலாம் தான் இங்க வந்தா, ஆபீஸ்லயே ஆபத்து இருக்கு போல. மூஜிங் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு திட்டிட்டு வந்துடுறான். மேகம் மூஜிங் கிளம்பி சூவோட ரூம்குள்ள வரா. உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அதுதான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லோ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கான். இவள பாத்துட்டு ஓகே பேசலாமா, ஏன்டா ஏன் இந்த ஊருக்கு நீ வரப்போற விஷயத்த முன்னாடியே சொல்லலன்னு கேட்க, உங்கள்ட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க ஓகே சொன்னாலும் நோ சொன்னாலும் நான் இந்த இடத்துக்கு வரதான் போறேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். ஆனா நீங்க ஓவரா குடிச்சிருந்தீங்க, அதனால தான் சொல்ல. அப்படியா? அன்னைக்கு யான்யானோட இறந்து போன நாள், அதனால நான் கொஞ்சம் தப்பா பண்ணி ஓவரா குடிச்சிட்டேன். எனக்கு தெரியுது, என்ன மன்னிச்சிரு. ஆனா அந்த லூ இருக்கானே, அவன் யாரு? உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு கேள்விப்பட்டேன். நீ அவன் கூட பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு இருக்க. உன் புருஷன்ட்ட இதெல்லாம் சொல்லணும்ட்டு உனக்கு தோணவே இல்லையான்னு கேட்க, க்ளோஸா இருக்கேனா? இந்த க்ளோஸ் போதுமா அப்படின்னு சூவ கட்டி புடிச்சிட்டு நிக்கிறா. உன்னை சூ ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சூ. பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க என் மேல பொசசிவா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கும் அவனுக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் உங்கள மாதிரி கிடையாது. பழச புடிச்சு தொங்கிட்டு இருக்க. நான்லாம் அவனை எப்பயோ மறந்துட்டேன்னு சொல்ல. நீ யான்யான பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேளு. என்னனாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சூ சொல்றான். எனக்கு என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கிடையாது. நான் சப்ஸ்டியூட் தானே. என் வேலையை நான் நல்லா பாப்பேன்னு சொல்ல, உன்னை சப்ஸ்டியூட்னு யார் சொன்னா அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் இங்க நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு அவ ரெடி ஆயிட்டு தூங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூ அங்க இருந்து கிளம்பி இருக்கான். மூஜி இங்க எந்திரிச்சு பாத்துட்டு அவளோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. இங்க நேரா சூ மூயாங்க பாக்குறதுக்கு வந்துடுறான். என்ன இங்க வந்திருக்கீங்க எங்கன்னு மூயாங்க கேட்க, உன் அக்கா இந்த ஊர்ல தான் 15 நாளா இருக்கா, அவளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மூயாங் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த காசை வச்சுக்கோ, உன் அக்காவை கூட்டிட்டு அப்பப்போ போய் ஏதாவது நல்ல இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. உன் அக்காக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் கிடையாதுன்னு சொல்ல, இது அக்கா கிட்டே கொடுத்துருக்கலாமே. மாமா உங்களுக்கும் அக்காக்கும் ஏதாவது சண்டையான்னு கேட்க, உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே ரொம்ப தெளிவா யோசிப்பா, அதுதான் மெயின் ரீசன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப தெளிவா யோசிக்கிறவங்களுக்குன்னு சொல்ல மூயாங் பாக்குறான். கொஞ்சம் பாசம் ஒட்டுதல் கம்மியா இருக்கும், அதுதானே சொல்ல வரீங்கன்னு கேக்குறான். அதுக்கு சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான் சூ. ஆமா அப்படின்னு. என் அக்கா சின்ன வயசுல இருந்தே எக்ஸலண்ட், அதனால அவ யார் பேச்சையும் சின்ன வயசுல இருந்தே கேட்டதில்ல. எனக்கு உங்க நிலைமை நல்லாவே புரியுது. நீங்க உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்காக தான் அக்கா கல்யாணம் பண்ணதான் நினைக்கலாம். ஆனா என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது முழு ரீசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம உங்களுக்கு தான் அக்கா டிரான்ஸ்பர் ஆனதை கடைசியா சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்கல்ல? இல்ல, நானும் குடும்பம் தானே, எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நான் தான் லாஸ்ட், அதை பத்தி கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம்னு சொல்ல. இல்ல, ஒரு மாதிரி வெறுப்புல ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை போக போக மாறுமா அப்படின்னு சூ கேக்குறான். அது ஆளுங்களை பொறுத்து இருக்கு, நீங்க மாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா மாறும் அப்படின்னு மூயாங் அட்வைஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஜூ ஒவ்வொரு தடவையும் சர்ஜரி முடிச்சிட்டு இவளுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போறான். ஆனா எல்லா தடவையும் ரொம்ப ஏதாவது எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் சூ கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் மூஜிங்கும் அப்படிதான். இன்னைக்கு கால் வந்ததான்னு டெய்லி செக் பண்றா. ஆனா ஒரு நாள் கூட அவளுக்கு அவன்கிட்ட இருந்து கால் வரவே இல்ல. அது தெரிஞ்சதும் அப்செட் ஆயிட்டு கால் பண்றேன்னு சொன்னான். ஆனா பண்ணவே இல்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க ஃபெய்னி கிட்ட இந்த சீனியர் அக்கா வராங்க. பெயினி, இந்த ஒரு நோட்டீஸ் போர்டு எழுதுவோம்ல, பிளாக் போர்டு, அது நியூஸ் பேப்பர் தானே நம்ம பார்ப்போம். அந்த பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. நல்லா எழுதுனா 5 யுவான் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. நல்லா எழுதுன்னு சொல்ல, பெயினி நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ போய் இதெல்லாம் கிளீன் பண்ணி அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அங்க பெங்லின் வந்துடுறா. நான் சொல்றதுதான் எழுதணும், நான் உனக்கு கொடுத்திருக்கேன் பாரு, இந்த கவிதை எழுதுன்னு சொல்ல, இந்த கவிதை அவ்வளவா நல்லாவே இல்லையேன்னு பெயினி கேக்குறா. அது நான் எழுதுனது, எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பேசுவ? நான் சொல்றதுதான் சட்டம், ஒழுங்கா அதை எழுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பெங்லின் கிளம்பி போயிடுறா. ஃபெய்னியும் மூயாங்கும் நைட்டு மாடியில உட்காந்துருக்காங்க. ஃபெய்னி, இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கு பாரு, இதுக்கு பேர் தான் அர்சா மைனர்னு சொல்லுவாங்க. இத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்படியான்னு ஃபெய்னி திரும்பி பாக்குறா. மூயாங்கும் திரும்பி பார்த்துட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். மூயாங் என்ன பண்ற அப்படின்னு ஃபெய்னி கேட்க, சாரி சாரி தெரியாம பக்கத்துல வந்துட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு ஃபெய்னி சொல்றா. என்ன, அந்த போர்டையே இடிச்சு நவுத்த போறியான்னு கேட்க, அது இல்ல, அந்த நியூஸ் பேப்பர் எழுதணும்ல, பெண்லன் எழுதின கவிதை என் கொஞ்சம் நல்லா சுட்டு எழுதியிருக்கா தெரியுது. நான் எழுதின கவிதையை போடலான் இருக்கேன். எனது கிரேட் நான் சொல்லல, ஆனா காப்பி அடிக்கல, ஒரிஜினலா எழுதுனேன்ல அப்படின்னு சொல்ல, இது ரிஸ்கியான வேலைதான், அப்போ நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் வா அப்படின்னு மூயாங் அப்பவே கை இழுத்துட்டு கிளம்புறான். 2 பேரும் போய் போர்டை கிளீன் பண்ணிருக்காங்க. பெனி, இந்த ஸ்டிச்சிங் பண்றீங்கல்ல, அதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்க, இதோ இந்த மாதிரி நூல் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நில்லுன்னு அவளை போர்டு மேல நிக்க வச்சு அவளை அச்சு வச்சு அப்படியே மூயாங் படம் வரைய ஆரம்பிக்கிறான். கூசுதன் ஃபெய்னி நவுர்றா. ஃபெய்னி அசையாம அப்படியே நில்லு, புரியாதா உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எவ்வளவு படம் வரைய ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் இவன் ஒரு பக்கம் எழுத ஆரம்பிக்கிறான் போர்ட்ல. ஒரு பக்கம் படம் வரைய ஆரம்பிக்கிறான். அவன் மேல தூசி பட்டு கண்ணு வந்து கலங்குதுன்னு சொல்லிட்டு, கைய வச்சு மறைச்சுட்டே படம் வரைஞ்சுட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்கு எட்டலன்னு சொல்லிட்டு தூக்கி புடிச்சிட்டு இருக்கான். நான் தூக்கிட்டு இருக்கேன். அப்படியே எழுதுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியா 2 பேரும் மாறி, மாறி அந்த போர்ட முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு டொமேட்டோ சாப்பிட்டுட்டே, "சூப்பரா இருக்குல்ல, நம்ம கலக்கிட்டோம்ல" அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இவ கிளம்புறா. 2 பேரோட பிரஷ்ஷையும் பாக்குறா. அத பார்த்தோனே இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க மாரி இருக்கு. 2 பிரஷ்ஷையும் ஊட்டி வச்சுட்டு கியூட்டா இருக்குன்னு சிரிக்கிறா. முயாங் உள்ள வர சத்தம் கேட்டதும், அவ பிரஷ்ஷ தள்ளி வச்சுட்டு, "ஆஃபீஸ்க்கு போலாமா?" அப்படின்னு கிளம்பிடுறா. முயாங் உள்ள வரான். பிரஷ்ஷ பாக்குறான். அந்த 2 பிரஷ்ஷையும் மறுபடியும் இவன் ஊட்டி வச்சுட்டு அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். போர்டு சூப்பரா இருக்கு ஃபெயினின்னு ஆள் ஆளுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் அழகா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு. கவிதை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்களும் அங்க வரா. "எவ்ளோ தைரியம் தான் என் பேச்ச மீறி உன் இஷ்டத்துக்கு எழுதியிருப்ப. இது சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஷூ மேடம கூட்டு வரா. சொன்னதே கேட்காம இஷ்டத்துக்கு எழுதியிருக்கா மேடம் அப்படின்னு. ஷூ மேடம் வந்து சண்டை போட ஆரம்பிக்க, "என்ன ஷூ மேடம், நான் பண்ணது என்ன தப்பு? நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்ளோ பண்ணிருக்கீங்க? உங்கள பத்தி புகழ்ந்து 4 வார்த்தை எழுதினேன். அது தப்பா?" அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தா, ஷூ மேடம புகழ்ந்து 4 வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. "இல்ல மேடம், நான் அது தப்புன்னு சொல்லன்னு" ஃபெங்லி பார்த்துட்டு இருக்கா. "பொண்ணே ஃபெங்லின், நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறத முதல்ல நிறுத்து. அதே மாதிரி ஃபெய்னி, நீ எதுக்காக தேவையில்லாம என்ன பத்தி எழுதியிருக்க? அத மட்டும் மாத்திடு. மத்தபடி எல்லாமே நல்லதா இருக்குன்னு." இவ புகழ்ந்து புகழ்ந்து அவங்களும் கொஞ்சமா மயங்கி அங்கிருந்து போயிடுறாங்க. பெண்களின் வாய மூடிட்டு போயிட்டு இருக்கா. இங்க மூயாங்குக்கு யாரோ ஒருத்தங்கள அவங்க ஸ்டாஃப் கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பார்ல அவரு. "இவரு பெரிய கார்ட்டூனிஸ்ட்பா. உன்ன பார்க்கணும்னு சொன்னாரு" அப்படின்னு. மூயாங்க அவர் பார்க்குறாரு. "நீ வரையற கார்ட்டூன் ரொம்ப நல்லா இருக்கு. என் முன்னாடி ஒண்ணு வரைஞ்சு காட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் நல்லா வரைஞ்சுட்டா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்" அப்படின்னு அவர்கிட்ட பெட்டு கட்டிட்டு, நம்ம ஃபெயினிங்க தான் வரைஞ்சுட்டு இருக்கான். "ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சாப்பாடு வேணும்னு" கேட்டு நேரா அவரு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, "என்னால எல்லா பெயிண்டிங்கையும் வரைய முடியல. உன்னோட பேர் போடாம உன் பெயிண்டிங்க நான் யூஸ் பண்ணிக்கணும். உனக்கு அதுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஓகே தான். சம்பளம் குடுத்தீங்கன்னா. நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கவா சார்? இந்த சாப்பாட்டுல கொஞ்சம் பாதி நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகவா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நேரா மூயாங் வீட்டுக்கு வரும்போது ஃபெய்னி, "இன்னைக்கு கேன்டீன்ல நல்ல சாப்பாடு குடுத்தாங்க. சோ அதையும் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடலாமான்னு?" கேட்க, "இன்னைக்கு பாரேன் நானும் உனக்கு போர்க் கட்லட் கொண்டு வந்திருக்கேன்னு" அந்த ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தத மூயாங் குடுக்குறான். "ஏய் இது காஸ்ட்லியான ஐட்டம் ஆச்சேன்னு" அவ கேட்டுட்டு இருக்கா. "இன்னைக்கு மிஸ்டர் யாங் என்ன கூட்டு போய் ட்ரீட் குடுத்தாரு. மிஸ்டர் யாங் யாரு தெரியுமா?" அப்படின்னு அந்த கதைய ஃபுல்லா சொல்ல ஆரம்பிக்கிறான். "எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இந்த மாரி பெருசா ஏதாவது பண்ணுவேன்னு. அம்மா இப்பதான் ட்ரீட்க்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். இவ்ளோ வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கன்னு?" கேக்குறா. மூயாங் பாக்குறான். இவன் சாப்பிடாம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் போல. "நீ கொண்டு வந்திருக்கல்ல, அதனால சாப்பிடுறேன். நீ கட்லெட் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் அவகிட்ட குடுக்குறான். சாப்பிட்டு முடிச்சதும் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். கண்ண தொறக்காதன்னு சொல்லிட்டு நேரா கூட்டு வந்து ஒரு பில்டிங்குள்ள நிக்க வச்சு கண்ண ஓப்பன் பண்ணி விடுறான். பார்த்தா பப்ளிக் லைப்ரரி. இந்த லைப்ரரிய என்னோட அந்த அங்கிள் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் தான் ஹேண்டில் பண்றாங்க. அவங்க நைட் யாருமே இல்லாதப்ப நம்ம இங்க வந்து படிக்கலாம்னு சொன்னாங்க. புக் எதுவும் வெளிய எடுத்துட்டு போக கூடாதாம். நம்ம வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதான்னு சொல்ல, செம்ம சூப்பர்ன்னு சொல்லிட்டு ஃபெய்னி வேகமா லைப்ரரிக்குள்ள ஓடி போறா. முயாங் அங்க லைட் ஆஃப் பண்றான். முயாங் பயமா இருக்குன்னு ஃபெய்னி கத்த ஆரம்பிக்க, கையில டார்ச் இருக்குல்ல அத வச்சு படிக்கலாம். லைட் போட்டா நம்ம யாரோ இருக்கோம்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா, அதான்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டே நம்ம முயாங் கம்பெனி குடுத்துட்டு இருக்கான் ஃபெய்னிக்கு. அவனும் அங்கங்க போயிட்டு புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் நைட் ஃபுல்லா மாறி மாறி புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து கூட அந்த புக்ஸ் ஞாபகமா வச்சுட்டு ஃபெய்னி அப்பப்போ நோட் எடுத்து ஏதோ எழுத ஆரம்பிக்கிறா. முயாங் அத சமைச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஏதோ பண்றா போல அப்படின்னு. ஃபெய்னி புதுசா ஏதோ எழுதுறா. அத எடுத்துட்டு போய் அவங்க டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்க, "ஃபெய்னி நீ முன்னாடி எழுதும்போது அதுல ஜஸ்ட் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப ஆனா நீ எழுதுறல்ல, அதுல அப்படியே ஒரு எழுத்தாளரே எழுதுற மாதிரி இருக்கு. ஃபெய்னி நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட. எப்படி இது?" அப்படின்னு கேக்குறாங்க. மூயாங் தான் என்ன லைப்ரரிக்கு கூட்டு போனான். நான் எது சொன்னாலும் பயங்கரமா அவன் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. மூயாங் படிக்கும்போது கிளாஸ்க்கே ஒழுங்கா வரமாட்டான். அவன் இப்படி திருந்திட்டானான்னு டீச்சர் கூட கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்னியும் மூயாங்கும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நெறைய தடவ லைப்ரரி போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நிஜமாவே லக்கு தான் உனக்கு. எத்தனையோ பேரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கனவுகள அடைய முடியாம கஷ்டப்படுறது தான் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெய்னி அன்னைக்கு ஈவினிங் மொட்டை மாடியில டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. மூயாங் அங்க வந்துடுறான். "என்னது விருந்தே ரெடி பண்ணிட்டேன்னு?" கேட்க, ஏன்னா ஃபெய்னி மேடம் இன்னைக்கு இந்த போர்ட் காம்படிஷன்ல 3வது பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் இந்த விருதுன்னு சொல்ல, அப்போ 2வது பிரைஸ்ன்னு கேட்க, 2வது பிரைஸும் ஃபெய்னி மேடம்க்கு தான் கிடைச்சதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஃபெய்னி கேட்டுட்டு இருக்கா. "நான் சூப்பரா கலக்கலா பார்ட்டிசிபேட் பண்ணேங்கறனால 3 பிரைஸையும் எனக்கே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தன இடத்துல அந்த போர்ட் இருக்கோ, அந்த போர்ட்ல எழுதுற வேலையும் பொறுப்பும் எனக்கு கிடைச்சதா, கேன்டீன் இருக்குல்ல அதோட போர்ட்ல கூட நான் தான் எழுதுனேன்னு" ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. "அதான் 2 நண்டு வாங்கிட்டு வந்து உனக்கு விருந்து வைக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் போய் டீச்சர பார்த்தேனா, அவங்களும் நான் எழுதியிருக்கிறது சூப்பரா எழுத்தாளர் எழுதின மாரி இருக்குன்னு பாராட்டுனாங்களா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான்னு" சொல்லிட்டு ஃபெய்னி கதை பேசிட்டே இருக்கா. ஒயின் வேற ஊத்துறா. 2 பேரும் குடிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபெய்னிக்கு ஒயின் தலையில ஏறிட ஆரம்பிக்குது.
முயாங் உனக்கு தெரியுமா? நான் என் எல்லா கனவையும் வேணான்னு சொல்லிட்டு விட்ற நிலைமைக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல எதுவும் நடக்காதுன்னு. ஏன்னா, நெனச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கல்யாணமும் ஆகல. எனக்கு வீடும் செட் ஆகல. அதே மாதிரி என் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தது. எல்லாமே ப்ராப்ளமா இருந்தது. ஆனா, அப்பதான் நான் உன்ன பார்த்தேன். நான் உனக்கு எவ்ளோ கிரேட்ஃபுல்லா இருக்கேன்ட்டு சொன்ன வார்த்தையில புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒண்ணு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணான்னு இவன் சொல்றான். ஆமால்ல, தேங்க்ஸ் சொல்ல வேணாம் தான். கரெக்ட் தான். ஆனா உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோயாங்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபெய்னி நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு ஒரு நோட் எடுக்குறான். இது என்ன கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஃபெய்னி அந்த புக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா இதுவரைய ஃபெய்னி என்னெல்லாம் டிசைன் வரைஞ்சிருந்தாலோ, அத மறுபடியும் கிழிச்சு போட்டு பேப்பர்ல இருந்து எடுத்து, அத மறுபடியும் வரைஞ்சு அந்த மாடல் ட்ரெஸ்ஸா போட்டா எப்படி இருக்கும்? என்ன கலர் பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு அதையும் பெயிண்டிங் வரைஞ்சு மூயாங் ஒரு பெரிய கம்பைலேஷனே பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஃபெய்னி அத பார்த்துட்டு, "நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்கிறா. கிழிஞ்சிருந்த பேப்பர் ஒண்ணு இருந்தது. அப்புறம் தேடி பார்த்தேன். எல்லா பேப்பரும் கிடைச்சது. அத எடுத்து ஃபுல்லா மறுபடியும் நான் ஒட்டி வச்சு, அத எடுத்து வரைஞ்சுட்டேன். இப்ப பாத்தியா உன்னோட கலெக்ஷன் எக்ஸிபிஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபெய்னி கிட்ட சொல்றான். ஃபெய்னி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலைல ஃபெய்னி எந்திரிக்கிறா. பார்த்தா சாப்பாடு ரெடியா இருக்கு. பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. என் அக்கா பக்கத்துக்கு யுனிவர்சிட்டிக்கு போறேன். நீ சீக்கிரமா சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பு. ஓகேவா? அப்படின்னு. ஃபெய்னி பார்த்துட்டு இருக்கா. மனசுல ஏதோ முடிவு பண்ணிருக்கா. மூயாங் மூஜுங்க கிட்ட வந்துட்டு, மாமா வந்தாரு. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னாரு. அக்கா நீ வந்தது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சும்மா வேலைக்கு வந்தேன். குடும்ப சுற்றுலா வரேன்னு சொல்லுவ. சும்மா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா என்ன? அதுவும் இல்லாம மாமாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? மாமாட்ட கொஞ்சம் மனசு விட்டு தான் பேசேன்னு சொல்ல. ஏன் அவர் என்ன பத்தி உன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அப்படின்னு மூஜின் கேக்குறா. கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன நம்பி சில வார்த்தைகள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பம் சரியில்லாம போயிடுச்சு. போக போக சரி பண்ண முடியுமான்னு தெரியலன்னு யோசிச்சாரு. உண்மையாவே உன்ன பத்தி மாமா ரொம்ப கவலைப்படுறாருக்கான்னு சொல்ல. அவர் இன்னும் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். அதுவரையும் நான் இப்படிதான் இருப்பேன்னு மூஜிங் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அப்படியே கத்திக்கிட்டே நம்ம ஃபெய்னி ஓடி வரா. "அண்ணி சாரி அண்ணி. நீங்க பாருங்களேன் மூஜிங்க என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க வந்ததெல்லாம் அவசரத்திலேயே முடிஞ்சிருச்சா? உங்கள நல்லா கூட கவனிச்சுக்கல. இந்த கிளவுஸ் இருக்குல்ல, அத நான் பின்ன இத வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மூஜிங்க்கு கிஃப்ட் குடுக்குறா. பனிக்காலம் வரப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ன்ட்டு. ஏய் சூப்பரா இருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாப்பியா மூஜிங் வாங்கிக்கிறா. இதான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு இவ கேட்க, உனக்கு தான் யுனிவர்சிட்டி போணும்னு ஆசை இல்ல. வா சுத்தி காட்டுறேன்னு அவ கூட்டு போய் சுத்தியும் காட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெய்னியோட அண்ணனுக்கு அங்க இடத்துல வேலையே இல்ல. ஆனா அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. சோ அங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் காஃபி எடுத்து குடுக்குறது, டீ எடுத்து குடுக்குறது, ஃபைல் எடுத்து குடுக்குறதுன்னு எல்லா எடுபிடி வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. காய்கறி வண்டிய லஞ்ச் டிபார்ட்மெண்ட்க்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல தனியா தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க. இருங்க நானும் வரேன் கூட போய் தள்ளிட்டு போயிட்டு, இன்னும் வேலையே முடியலன்னு சொல்லிட்டு அங்க சீஃப் கத்திட்டு இருக்காரு. சீஃப் நான் உங்களுக்கு கை குடுக்குறேன். ஹெல்ப் பண்றேன். கவலைப்படாதீங்கன்னு ஃபெய்னியோட அண்ணன் சட்டைய மாட்டிட்டு அத மாட்டுனது அவனுக்கு ஒரு ஹீரோ மாரி ஃபீல் வருது. சமையல் தான் அவனுக்கு எல்லாமே போல. கடகடன்னு இவன் உருளைக்கிழங்க கட் பண்ற அழக பார்த்து, அங்க இருக்க மத்த குக்கே வாய பொளந்து அசந்து போயிடுறாங்க. பெயினியோட வீட்டுக்கு சின்ன பெட்ஷீட் தான் இருக்கு. அவங்களுக்கு பெரிய பெட்ஷீட் குடுக்கலான்னு அவங்க அம்மாவும், அப்பாவும் உள்ள வராங்க. கட்டில கிளீன் பண்ணும்போது, கல்யாண அக்ரீமெண்ட் இருக்குல்ல, அத அவங்க அம்மா கையில பட்டுறது பார்த்துடுறாங்க. என்னங்க என்ன இது? நம்ம புள்ள பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கான்ட்டு ஃபேக் மேரேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அழுது, இத சும்மா விடக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்காங்க. மூயாங் ஃபெய்னிய சைக்கிள்ல கூட்டு வந்துட்டு இருக்கான். நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்ல. நம்ம 2 பேரும் கப்பிள். உன் அக்காவ பாக்கறதுக்கு நீ மட்டும் வந்திருக்க. அவங்க என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? சார் அக்காவ பார்த்து ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. பேச்சிலேயே சந்தோஷம் தாண்டவம் ஆடுதுன்னு கேட்க மூயாங் சொல்றான். என் அக்காவ பார்த்த சந்தோஷம் இல்ல. நீ அக்காவ பாக்கறதுக்கு என் கூட வந்தல்ல. சோ நம்ம கப்பிள் மாதிரி இப்ப ரொம்ப அதிகமா தெரியிறோம். அந்த ஹாப்பி. என் பொண்டாட்டிய நான் வேலைக்கு கூட்டு போறேன்னு கத்திக்கிட்டே மூயாங் போயிட்டு இருக்கான். ஃபெய்னி சிரிச்சுட்டே பின்னால உட்காந்து அமைதியா வந்துட்டு இருக்கா. நீயும் மூயாங்கும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபெய்னியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, கதவை க்ளோஸ் பண்ணுங்க. என்னது இது? அக்ரிமெண்ட் மேரேஜ்ன்னு போட்டிருக்கு. இது உண்மையான்னு கேட்க, ஃபெய்னி பாத்துட்டு இருக்கா. ஆமா வேற வழி இல்லாம அக்ரிமெண்ட் மேரேஜ்க்கு நாங்க சம்மதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. மூயா மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல, சும்மா இருப்பா. என் பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. ஃபெய்னியோட அண்ணன் வேற கத்திட்டு இருக்கான். அங்க லின்மை பாக்குறா. எனக்காக இப்படி ஒரு முடிவை நீ எடுப்பேன்னு தெரிஞ்சா இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். ஃபேக் மேரேஜா? என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல ஃபேக் மேரேஜா தான் இருந்தது. ஆனா நான் மூயாங்க விட்டு எங்குமே போமாட்டேன். இப்ப எனக்கு மூயாங்க தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபெய்னி மூயாங்கோட கைய புடிச்சுக்கிறா. இன்னும் என் பொண்ணு நடிக்கிறா. என் வாழ்க்கையில எவ்வளவு நாள் நடிப்பாப்போ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்னியும் மூயாங்கும் வெளிய போய் பேசிட்டு இருக்காங்க. ஃபெய்னி கிட்ட, சாரி ஃபெய்னி அது இருக்கட்டும். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னல்ல, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க ஃபெய்னி பாக்குறா. என் வாழ்க்கை இப்பதான் பெட்டரா இருக்குன்னு சொன்னேன். என் வாழ்க்கை இப்பதானே பெட்டரா இருக்குன்னு கேக்குறா. அத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. இப்ப எனக்கு கொஞ்சமா புடிச்சிருக்கு. என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அத பத்தி மூயாங் கேட்டுட்டு இருக்கான். ஃபெய்னி ஒண்ணு இங்க பாரு இந்த பிரச்சனைய எப்படியாவது தீர்க்கணும். அத பத்தி பேசு. கண்டத பத்தியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் காலையில விடியுது. மூயாங்க அவங்க அம்மாவும் ஃபெய்னியோட அம்மா அப்பா கூப்பிட்டு நாங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம்ப்பா. இருக்கட்டும்.
இப்போ உடனே டிவோர்ஸ் பண்ணா ரொம்ப பேர் கெட்டு போயிடும். 1 வருஷம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல, நான் ஃபெய்னிய என்னைக்கும் டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு மூயாங் சொல்லிடுறான். ஏன்பா இப்படி பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஃபேக் மேரேஜாவே முடியட்டுமேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டுறேன்னு ஒரு ஸ்கெட்ச் புக் எடுக்குறான். இது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வரைஞ்சது. இத ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, இதுல எனக்கு ஞாபகமே வராதப்போ ஃபெய்னி இத வாங்கி குடுத்தா, ஏதாவது உனக்கு தோன்றத வரேன்னு சொன்னா. அப்ப எனக்கு ஒரு சின்ன பொண்ணோட உருவம் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. அத கம்ப்ளீட்டா நான் வரைஞ்சுட்டே இருந்தேன். அது எனக்கு யாருன்னு கூட அப்ப தெரியல. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அப்படியே வரைஞ்சுகிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் அது ஃபெய்னிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் என்னோட எல்லா ஞாபகமும் எனக்கு திரும்ப வந்தது. அன்னையிலிருந்தே ஃபெய்னி என் கூடயே இருக்கணும். அவள ஒரு நாள் பாக்காட்டி கூட எனக்கு பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு வேளை அது ரொம்ப நாளா அவ என் கூடயே இருக்கனால டிபெண்டன்சின்னு நெனச்சேன். ஆனா அதையும் தாண்டி டிபெண்டன்சி கிடையாது. அது காதல்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகல. ஃபெய்னிய நான் எப்ப பார்த்தனோ, இப்ப இல்ல. எப்ப முதல்ல பார்த்தனோ, அப்போலிருந்தே அவள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்ல, கொஞ்சமா எல்லாரும் டச் ஆயிடுறாங்க. சரிப்பா, இவ தான் ஃபேக் மேரேஜ்ன்னு கேட்டால்ல. அதுக்கு எதுக்கு நீ ஓகே சொல்லி எங்ககிட்டயும் டிராமா போட்டன்னு கேட்குறாங்க. ஃபெய்னிக்கு அதான் கரெக்ட்ன்னு தோணுச்சு. அவ ஹாப்பியா இருக்கணும்னா, அவ என் கூட இருப்பான்னா, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால அவளாவே என்கிட்ட காதல்ல விழுற வரைய நான் வெயிட் பண்ணேன்னு மோயாங் சொல்லிட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா, நானும் இவன்கிட்ட காதல்ல விழுவேன்னு நினைக்கவே இல்ல. நாங்க 2 பேருமே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அவன முதல் தடவ பார்த்தேன். அப்பயே எனக்கு தெரிஞ்சது. இவனும் நானும் வேற வேற கேரக்டர்ன்னு. அவன் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக், கேர்லெஸ்ஸான பையன். நானா அப்படி கிடையாது. ஆனா, இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையே புரிய வச்சுட்டு இருக்கான். ஹார்டா எவ்ளோ லைஃப் போனாலும் பரவால்ல. 2 பேர் சேர்ந்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இன்னொருத்தங்க அந்த பாரத்த கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னான். அது உண்மதான். அது மட்டும் இல்லாம கோல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. கோல்ஸ அடைய போற பாதை இருக்குல்ல, அதுவும் வாழ்க்கை தான்னு எனக்கு புரிய வச்சான். இவன் என் கூட இருக்கிறது எனக்கு எவ்ளோ அதிர்ஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுது. சின்ன வயசுல இருந்தே என் வாழ்க்கையில எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. நான் நெறைய தடவ கவலைப்பட்டுருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. என்னோட அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, மூயாங்க என்ன கடவுள் பார்க்க வச்சிருக்காரு. இத விட எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு இவ்ளோ அழுதுட்டு இருக்கா. குடும்பமே சேர்ந்து அழ ஆரம்பிக்குது. இதுக்கும் மேல யார் பிரிக்க போறா? மூயாங்கையும், ஃபெய்னியையும் அங்க வந்து அமுச்சு விட்டுடுறாங்க. ஃபெய்னி கிட்ட மூயாங் சொல்றான். நான் சொன்ன அங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா சொன்னது ஃபெய்னி. ஒருவேளை நான் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு சொன்னேன்னு நீ நினைச்சேன்னா, சின்ன வயசுல இருந்து உன்ன முதல் தடவ பார்த்தேன்ல ஸ்கூல் படிக்கும்போது, அப்போலருந்தே நான் பிராக்டிஸ் பண்றேன்னு அர்த்தம். புரியுதா? அப்படின்னு கேட்க ஃபெய்னி பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன மட்டுமா வரைஞ்ச? நர்ஸ கூட தான் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. மூயாங் வேகமா அவள இழுக்குறான். ஃபெய்னிய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஃபெய்னி எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. உன்னோட புடிக்கும், உன்ன நான் லவ் பண்றேங்கிற எண்ணத்தோட தான் இந்த ஊர விட்டு நான் கிளம்புனேன். பாதி உலகத்த சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் உன்ன பார்க்கறதுக்கு திரும்ப வந்திருக்கேன். எத்தன தடவ உன்ன புடிக்கும்னு என் மனசுல சொல்லியிருக்கேன்ட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு மூயாங் சொல்ல, நானும் அங்க சொன்ன ஒரு வார்த்தையும் உண்மையா தான் சொன்னேன். நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. மூயாங் பார்க்கறான். ஃபெய்னிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபெய்னி வெட்கப்பட்டு மூயாங்க கட்டி புடிச்சிட்டு நிக்கிறா. ஒரு வழியா அந்த 2 பேரும் மனசுல இருக்க காதல வெளிய சொல்லிடுறாங்க. வெண்மை செம்ம கியூட்டா இருந்ததுல்ல அந்த ஜோடி அப்படின்னு சொல்ல, உடனே ஃபெய்னியோட அண்ணன் பாக்குறான். இப்பயும் நான் நம்பல. ஒரு தடவ ஒரு வேளை அவங்க பொய் சொல்றாங்களா இருக்கட்டும். நான் என் தங்கச்சிய கஷ்டப்படுத்தின காரணத்துக்கு அவன போய் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கான். லின்மை பாக்குறா. நம்ம மூவி போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம். காசு வேஸ்ட்ன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு ஃபெய்னியோட புருஷன்கிட்ட கொஞ்சமாவது கத்துக்கோங்க. கால்ல பாருங்க தண்ணி ஆறி போயிடுச்சு. சுடு தண்ணி ஊத்துங்கன்னு சொல்ல கால் எடு. சுடு தண்ணி கால்ல பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு கால வையின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான் ஃபெய்னியோட அண்ணன். லின்மை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அவன. அடுத்த நாள் ஃபெய்னியும் மூயாங்கும் இங்க வெளிய போறாங்க. பாரு வேத்து இருக்குன்னு ஃபெய்னிக்கு முகத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான் மூயாங். சட்டை பட்டன் போடாம எதுக்குடா வந்த? ஒண்ணு தொறந்து இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஃபெய்னி மூடிட்டு இருக்கா. அந்த பக்கமா கரெக்ட்டா லிங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஈஃபெங்க பாக்குறதுக்காக. லிங்கிய பார்க்காம ஈஃபெங் கிராஸ் பண்ணி வந்து, "ஓ நீங்க 2 பேருமா? இங்க பாத்தீங்களா? என் கூட இருக்கது லிங்கி. என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்ல, நீ என்ன அங்கேயே பாக்கலையான்னு லிங்கி கேக்குறா. அதெல்லாம் ஈஃபெங் காதுல வாங்குற மாதிரி இல்ல. நாங்க 2 பேரும் சினிமாக்கு போறதுக்காக இங்க வந்துட்டு இருக்கோம். நீ கூட காலேஜ் போணும்னு சொன்னல ஃபெய்னி. இவகிட்ட அட்வைஸ் கேளு. இவ காலேஜ் படிக்கிறா. நெறைய அட்வைஸ் குடுப்பான்னு சீன் போட ஆரம்பிக்கிறான். ஆனா மூயாங்கும் ஃபெய்னியும் சினிமாக்கு போலாமா அப்படின்னு கேட்டு எனக்கு போகவே பிடிக்கலன்னு மூயாங் சொல்றான். எனக்கு புடிச்சிருக்கு. போணும்னு சொல்லிட்டு ஃபெய்னி சொல்றா. மேடம் சொன்னா மறுவார்த்தையே கிடையாது. வா போலான்னு அங்க வந்து ஃபெய்னிய கூட்டு போயிடுறான். லிங்கி பாக்குறா. அவங்க கிட்ட வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக என்ன கண்டுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. படத்துக்கு போலையான்னு ஈஃபெங் கேக்குறான். நான் ஒண்ணும் வரலன்னு கோச்சிட்டு அவ அங்கிருந்து போறா. லிங்கிய பாத்துட்டு வரலன்னா வரலன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கே கோச்சுக்கணும். நான் போய் பாக்குறேன்னு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இவன் மனுஷனா இல்லையான்னு தெரியலையேன்னு லிங்கி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க லென்மை புருஷனை பாக்கலான்ட்டு ஆபீஸ்க்கு வந்து எட்டி பாக்குறா. பார்த்தா அவன் அங்க காணோம். எங்க போனான்னு தெரியலையேன்னு தேடிட்டே போனா குக்கிங் இடத்துல போய் நின்னுட்டு நல்லா பாட்டு பாடிட்டே காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கான். லின்மை பார்த்துட்டு அறிவு இருக்கா இல்லையா? என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க? நீ பப்ளிசிட்டி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நல்லா இங்க கிளவுஸ மாட்டிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அங்க வேலையே இல்ல லின்மை. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வந்தேன். இதுக்கு போய் ஏன் கோச்சிட்டு இருக்க? இது என்ன மட்டம்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவும் ஒரு வேலைதான் சொல்றான். வாய மூடு. அங்க சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலை பாக்குற. உன்னை பத்தி யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது.
அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைய பாய்.